நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாத்மா, தாம் எவ்வாறு இதை செய்தீர்கள்? இக்கேள்வியை ஆச்சரியம் கொண்டு கேட்கிறாயா? வித்தை பயிலும் ஆவலில் கேட்கிறாயா? இந்த அற்புதத்தை என்னாலும் நிகழ்த்த இயலுமா? இக்கேள்விக்கு பதிலை உனது பிதாமகர் நல்குவார். இப்பந்தினை இந்த நிலையிலேயே அவரிடம் எடுத்துச் சென்று காட்டு. ராஜகம்பீர மகாராஜா திருதராஷ்டிரர் வருகை தருகிறார். மகாராஜா, இன்று அவையில் விவாதிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள்: வடக்கில் வாழும் பிரஜைகளின் கோரிக்கை, தெற்கின் சூழ்நிலை. முதல் விவாதம் ராஜகுமாரர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. குலகுரு கிருபாச்சாரியரை தவிர அவையிலுள்ள மற்ற அனைவரும் அவையை நீங்கி விலகிச் செல்லலாம். மகாராஜா, அவர்களின் செயல் கண்டு நான் ஆத்திரம் கொண்டது உண்மை. அதற்காகவே தண்டனை வழங்கினேன். தவறில்லை பிதாமகரே. தாம் வழங்கிய அம்முடிவை பற்றி நான் வினவவில்லை. தாம் தண்டனை வழங்கியதற்கு காரணம் என்ன? பாண்டு புதல்வர்களுக்கும் என் புதல்வர்களுக்கும் போராட்டம் மூண்டது. துரியோதனன் ஆத்திரம் கொள்ளும் அளவிற்கு பாண்டுவின் புதல்வர்கள் என்ன காரியம் செய்தார்கள் என்று கூறுங்கள். மகாராஜா, இருவரிடையே புரிதலானது உருவாகவில்லை எனில் அவர்களுக்கிடையில் போராட்டம் மூழ்கிறது. குந்தி மற்றும் மகாராணி காந்தாரியின் புதல்வர்கள் ஒருவரையொருவர் இதுவரை சந்தித்ததில்லை. இப்போது இரு தரப்பினரும் ஓரிடத்தில் வாழும் நிலை ஏற்பட்டதால் வலியவர் சிறியவரை ஏற்க மறுக்கிறார்கள். இதுவே அவர்களின் போராட்டத்திற்கு காரணம். என்றால் தவறிழைத்தது நான் என்ற என்னுடைய புதல்வர்கள் என்று தாம் கூற முயல்கின்றீர்கள். திருதராஷ்டிரா! மகாராஜா, உறவின் அன்பு கவசமாக இருப்பதே நன்மை. அது அஸ்திரமாக மாறிவிட்டால் விபரீதங்கள் வெளியே துவங்கும். அரசகுமாரர்கள் அன்பை வழங்க தவறியதால் தான் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. சாஸ்திரம் ஒன்றை எடுத்துரைக்கிறது அரசே. ராஜகுமாரர்கள் குருகுலத்தில் வாசம் செய்து வித்தையை பயில வேண்டுமாம். எனது புதல்வர்களை பரீட்சிக்கும் திறமையானது எந்த வித்தகரிடம் உள்ளது விதுரா? ஆய கலைகள் அனைத்தையும் கற்று அஸ்திரங்கள் பற்றி அனைத்தும் அறிந்த ஒருவர் உள்ளாரா? அவ்வாறு ஒருவர் உள்ளார் என்றால் இந்த அரசவை அவரை நிச்சயம் ஏற்கும். அர்ஜுனா, அரசவைக்குள் அனுமதி பெறாமல் எதற்காக பிரவேசித்தாய்? என்னை மன்னியுங்கள், பிதாமகருக்கு இதை காண்பிக்க வந்தேன். அன்பு பீமா, அண்ணன் யுதிஷ்டிரர் எங்கே? அர்ஜுனனும் மற்ற சகோதரர்களும் எங்கே? அண்ணன் யோக பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். நகுல சகாதேவன் அவரோடு உள்ளார்கள். அர்ஜுனன் அரசவைக்கு சென்றுள்ளான். சண்டையிடுவதற்குத்தான் வந்துள்ளாய் என்றால் நான் தயார். இல்லை இல்லை, நான் சண்டையிட வரவில்லை.
அன்பு கொண்டு சில பழங்களை உனக்காக கொண்டு வந்துள்ளோம். ஆம், சிறிது தூரத்தில் பிரமாணக்கோட்டை என்ற ஒரு அழகிய இடம் உள்ளது. அவ்வனத்தில் பழுக்கும் பழங்கள் அனைத்தும் சுவை கொண்டதாகும். அதை உனக்காக கொண்டு வந்துள்ளோம். சுவையோ சுவை. நான் தான் கூறினேன் அல்லவா? வாருங்கள், இன்று தம் அனைவருக்காகவும் பிரமாணக்கோட்டையில் விருந்து ஏற்பாடு செய்துள்ளேன். எமக்காகவா? ஆம், யாம் தம்மை சரியாக வரவேற்கவில்லை அல்லவா? தவறிழைத்து விட்டோம் பீமா. தாம் எமது சகோதரர்கள். தமக்கும் சமமான அதிகாரத்தை வழங்குவது எம் கடமை அல்லவா? இந்த ஞானத்தை பெற இவ்வளவு நாட்கள் ஆனதா உனக்கு? நேரம் வந்தால் தானே ஞானத்தையும் பெற இயலும். ஆகட்டும், கசப்பான சம்பவங்களை நாம் மறந்து விடுவதே நல்லதாகும். நாம் 105 பேரும் இன்று ஒன்றாக விருந்துண்டு நேரத்தை கழிக்கலாம். ஆகட்டும், நான் எனது தமையன் அர்ஜுனன் மற்றோர்களை அழைத்து வருகிறேன். சற்று பொறு பீமா, அவர்களை துச்சாதனன் அழைத்து வருவான். துச்சாதனா, அர்ஜுனன் அவையிலிருந்து வந்தவுடன் அவனோடு அண்ணனையும் நகுல சகாதேவனையும் அழைத்துக் கொண்டு நீ அந்த வனத்திற்கு வந்துவிடு. என்ன? புறப்படலாம் பீமா. என்னுடன் ஒருவேளை தனியாக வருவதற்கு பயமாக தோன்றினால் உனக்கு கவலை வேண்டாம். நாம் பொறுத்திருந்தே புறப்படலாம். பயமா? எதற்கு பயம்? புறப்படு. நல்லது, வா. வந்து கொண்டிருக்கிறார். கங்கை மைந்தரான பிதாமகர் பீஷ்மர் வருகை தந்து கொண்டிருக்கிறார். மகரிஷி பரத்வாஜரின் கீர்த்திமிகு புதல்வரே, கங்கை மைந்தரே, பணிகிறேன் தம்மை. சிரம் தாழ்த்தி பணிகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அஸ்தினாபுரம் என்ன தவறு இழைத்தது? சகல மரியாதையையும் ஏற்காமல் தாங்கள் அரண்மனை விட்டு புறப்படுகிறீர்கள். ஹிருதயம் நிக்கமற்ற ஆனந்தம் பெருமாயின் நானும் வேதங்களை ஓதி வனத்திலேயே வாழ்ந்திருப்பேன். ஒரு ஸ்தலத்தை குளிர்விக்க மழைமேகம் மட்டுமல்ல, நதிநீரும் பாய்ந்தோட வேண்டும். துரோணாச்சாரியரே, தமது ஹிருதயம் எக்காரணம் கொண்டு இன்று வறண்டு தவிக்கின்றது என்பதை நான் நன்கறிவேன். தமது வருகையை கிருபாச்சாரியர் தெரிவிக்காததற்கும் அதுதானோ காரணம்? உண்மையான அந்தணன் ஹிருதயம் என்றும் வறண்டு போவதில்லை. எவ்வித துக்கமும் அவனை துக்கிக்க வல்லது கிடையாது. மனைவியின் தமையனோடு விவாதம் செய்யும் அற்புத மகிமையை பகவான் பரசுராமர் போதிக்கவில்லை. ஆகையால் கிருபாச்சாரியர் கூறுவதை ஏற்கிறேன். சதுர்வேதம் ஓத வேண்டிய நான் தனுர்வேதம் ஓதுவதாகும். தர்பப்புல்லை எந்த வேண்டிய கரம்
அற்புத வில்லேந்தியதாகும். அஸ்தினாபுரமும் அவ்வற்புத குருவையே தேடுகின்றது. வரவேண்டும் துரோணாச்சாரியரே. பணிகிறேன். சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம் கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் ஆயுஷ்மான் பவ. ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம். கலந்தேன் காளகூட விஷத்தை பாயாசத்தில். என் மருமகனான துரியோதனனுக்கு இன்னல் விளைவிக்கும் பாண்டவர்கள் இதை உண்டால் அடுத்த கணமே ஐவரும் ஆண்டவர்களாவார்கள். சக்தியை விட புத்திதான் சிறந்தது என்றெண்ணுபவன் புத்திமான். வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களை வெல்ல ஒருவன் தன்னை தயார்படுத்தாவிடில், தன்னுடைய பலத்தின் மீதே ஒருவனுக்கு நம்பிக்கை ஏற்படாவிடில், அவன் நற்குணங்களை விடுத்து துர்க்குணங்களை தனதாக்குவான். அதாவது மனிதனுடைய இருதயத்தில் ஆன்ம நம்பிக்கையானது களைந்தெறியப்படும் போது வாழ்வில் சங்கடம் பிறக்கிறது. ஏனெனில் ஆன்ம நம்பிக்கை நல் வழியை காண்பிப்பதாகும். ஆன்ம நம்பிக்கை என்பது யாது? ஒருவன் வாழ்வில் தோன்றும் போராட்டமானது தன்னை பலமிழக்கச் செய்யும் என்றெண்ணினால் அவன் ஆன்ம நம்பிக்கை இழந்தவனாகிறான். அவன் அப்போராட்ட களத்திலிருந்து விடுபடுவதற்கு பதிலாக அதில் மூழ்குவதற்கு உபாயம் தேடுவான். ஆனால் அப்போராட்டம் தனக்கு பலத்தை தரும் என்று ஒருவன் எண்ணுவானேயானால், தேகத்திற்கு கடின தேக பயிற்சி வலுவூட்டுவதைப் போல வாழ்வின் ஒவ்வொரு போராட்டமும் அவனை உற்சாகமடையச் செய்யும். அவ்வகையில் ஆன்ம நம்பிக்கை என்பது வேறொன்றுமல்ல, நம் மனதின் நிலையே ஆகும். எதிர்கால வாழ்விற்காக பல வழிகள் இருக்கலாம், ஆனால் நல்வழியை காண்பிப்பதே ஆன்ம நம்பிக்கையாகும். சிந்தித்து செயலாற்றுங்கள். நான் கூறிய அழகான வனம் இதுவே ஆகும். வழிந்தோடும் இந்நதியில் விஷ நாகங்களும் சர்ப்பங்களும் இருக்கின்றன. ஆலகால விஷத்திற்கு இணை. ஆனால் ராஜகுமாரர்கள் அவற்றைக் கண்டு அஞ்சக்கூடாது. கூறும் வார்த்தை விளங்கியதா? இப்போது விருந்துணவை பற்றி நீ ஏதோ கூறிக்கொண்டிருந்தாய். சரியாக சொன்னாய். வா வா பீமா. வா பீமா, இவ்வழியே வா. இங்கு பார்த்தாயா, வகை வகையான உணவுகள். சிறப்பான விருந்திற்காக ஏற்பாடு செய்தேன். அனைத்தும் உங்களுக்காக. மற்றவர்கள் வந்தவுடன் விருந்தை நாம் துவங்கி விடலாம் பீமா. சரிதான், ஆனால் எனது அண்ணனும் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இன்னும் வந்து சேரவில்லையே. துச்சாதனன் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவான். அவர்கள் வருவதற்கு முன் விருந்தை துவங்குவது நற்செயல் அல்லவே. வேண்டாம், நாம் காத்திருக்கலாம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், அனைத்து பண்டங்களையும் நாம் ருசி பார்த்தால் சுவையற்ற பதார்த்தங்களை விலக்கி வைக்கலாம் அல்லவா? நல்ல யோசனை. ஆனால் அதிகமாக உண்ணக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், ருசி பார்ப்போம், அது போதும். நீதான் ருசி பார்ப்பதில் சிறந்தவனாயிற்றே. ஆம், சமைப்பதிலும் நான் தலை சிறந்தவன். எனில் இப்பணியை ஆற்ற வேண்டியது நீ ஒருவன்தான். சரி, நானும் சுவைக்கிறேன். ஆனால் சுவையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. இல்லை இல்லை, உண்ணும் உணவிற்கு மரியாதை கொடு துரியோதனா. முதலில் நாசை கொண்டு முகர வேண்டும். பிறகு சுவாசம் கொண்டு வாசத்தை அறிய வேண்டும். ஆஹா, முந்திரி, சர்க்கரை, நெய் அனைத்தும் உள்ளது. அனைத்தையும் மாவோடு பிசைந்து உருட்டிய சுவை எனது இதயத்தையே வருடுகிறது. இது உணவாகும், யுத்தம் அல்ல. விரோதியாக இதை பார்க்க கூடாது. இப்போது பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பாயாசத்தையும் சுவைத்துப் பார் பீமா. இந்த பாயாசம் தமக்காகவே தயாரிக்கப்பட்டதாகும். இல்லை, நான் உண்டால் மற்றவர்களுக்கு ஒன்றும் விஞ்சாது. நான் உண்ண வேண்டும் என்று நீ விரும்பினால் உனக்காக சிறிதளவு சுவைத்து பார்க்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் லட்டுக்களே. தம் அனைவரையும் சிறிது நேரத்திற்கு பிறகு உண்கிறேன். துரியோதனா, நீ எனது தம்பி ஆவாய். முதலில் நீ உண்ண வேண்டும். நானா? இல்லை பீமா, நீ எனக்கு மூத்தவனாவாய். நீயே முதலில் உண்ண வேண்டும். நீதான் உண்ண வேண்டும். இல்லை, நான் உண்ண மாட்டேன். ஏன்? இப்பாயாசத்தில் என்ன உள்ளது? ஒன்றுமில்லை, இதில் ஒன்றுமில்லை.
என்னிடம் தா. சுவையாக இருக்கிறது.